நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த காலத்தில் ஒரு கவிஞர் பாட்டு பாடினார். என்ன பாட்டு என்றால், யாரை எங்கே வைப்பது என்று எனக்கு தெரியலே, அண்டகைக்கும் காக்கைக்கும் பொறும் பேரம் புரியலே, பேதம் புரியலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். சாதாரணமாக யாரை எங்கு வைப்பது, எந்த நிலைமையில் இருக்கிறவனை எங்கு வைப்பது என்று தெரிந்து செயல்பட வேண்டும் என்பது மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஞானம். கேட்ட கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். காட்டில் ஒரு முனிவர், நல்ல முனிவர். அவர் எதை செய்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அவர் காட்டில் தனியாக உட்கார்ந்து தவம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் கமண்டலத்தில் தண்ணி கொஞ்சம் வந்தது. அந்த சக்தி வாய்ந்த சாமி. அவர் எல்லா மிருகங்களையும் அன்போடு பார்ப்பார். எந்த மிருகமாக இருந்தாலும் நாம் எப்படி காலையில் அம்மாட்ட சொல்லிட்டு போகிறோமோ அதுக்கு எல்லாம் வந்து எலியாகட்டும், பூனையாகட்டும், கழுதியாகட்டும் வந்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். அதை தடவி தடவி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் அதே இடத்துல ஒரு சொறி நாய் இருந்தது, புண்ணு வந்த நாய். அது அங்கேயே எனக்கு எங்கேயும் போக முடியாது. அதுக்கு இது கையில் இருக்கிற ஏதாவது மிச்சம் இருக்கிற ரொட்டி தொண்டு போடுவோம், சாப்பிட்டு அங்கேயே இருக்கும். இந்த சொறி நாயை திங்க சாப்பிடணுன்ட்டு ஒரு ஓநாய் வந்துச்சு. ஓநாய் வந்த உடனே இவர் இந்த சொறி நாய், ஐயா என்னைப்பா இந்த ஓநாய் கடிக்க வர்றது தின்னு போடும் அப்படின்னு ஒன்று. அப்படியா, அந்த ஓநாய் நீ எதுக்கணுமா, கமண்டலேருந்து தண்ணி எடுத்து அது மேலே தெளித்து ஓநாயாக மாறு அப்படின்ட்டு. ஓநாயாக மாறிடுச்சு. இப்படியே ஓநாயிலிருந்து புலியாய், சிங்கமாய் வாழ்ந்து யானையாய், புலியாய், சிங்கமாய், இப்படியே அடுத்தது சிங்கம் வரும்போது இந்த சிங்கத்தை துரத்துறதுக்கு வேண்டி அந்த சொறி நாயிலேருந்து அந்த பட்டம் கொடுத்து எங்கே வந்து நின்றுது. பட்டம் கொடுத்து வந்து என்ன நின்றுச்சு, கடைசியில் சிங்கம் மாதிரி ஆகிப்போச்சு. சிங்கமான ஒன்று எது வந்தாலும் அது துரத்துற வல்லம ராஜா ஆயிடுச்சு. அப்போ சிங்க மனசுக்குள்ளே, சிங்க மனசு யார், அந்த சொறி நாய் தான் இப்போ சிங்கமாக இருக்குது. சரி, அந்த மனசு எப்படி இதையும் பேசிச்சு மனசுக்குள்ளே, நான் தானே ராஜா, இன்னும் யாரும் என்னை எதிர்க்க முடியாது. ஆனால் காட்டுக்கு நான் தான் ராஜாவாக இருக்கிறமே ஒழிய வேறு யாரும் வரக்கூடாது. அப்போ ராஜாவாக இருக்கணும்னு என்ன பண்ணணும், இவர் வேறு யாராவது வந்தால், எனக்கு மேலே யாராவது வந்தால் இன்னொரு சிங்கத்தை உருவாக்கணும். இவர் தான் எல்லாத்தையும் உருமாத்துறாரு. ஏதாவது எடையும் பூனையும் ஏதாவது வந்து சிங்கமாக மாற்றி அந்த சிங்கம் எண்ணெயை கடிச்சு போச்சுன்னா, அதனால் இந்த 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 சுவாமியை நான் முழுங்கிட்டுனா அந்த கமண்டத்தில் இருக்க தண்ணி எல்லாம் உள்ளே போயிடும். இது யார் இவர் மாற்ற முடியாது அப்படின்னு பின்னால் போய் அந்த சாமிக்கு பின்னால் போய், அந்த முனிவருக்கு பின்னால் போய் அந்த ஐடியா போட்டு பின்னால் போய் இவரை முழுங்கலான்னு எண்ணிக்கொண்டு போகும்போது அந்த முனிவர் தான் சகலமும் அறிந்தவராயிட்டு, சரி நாயே அப்படின்னு அந்த கமண்டத்தில் இருக்க தறி எடுத்து போட்டார். மீண்டும் அது சொன்னாயாக மாறிவிட்டது. இதில் நான் என்ன சொல்கிறேன் என்றால், யார் எங்கே வைக்கணும் பார்த்து வைக்கணும். சில பேர் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள், பல பேர் இது மாதிரி இருப்பார்கள். இப்படித்தான் பைபிளில் நடந்த ஸ்டோரி. சவுல் என்பவன் தன்னுடைய அப்பாவுடைய கழுதையை தேடி போனான். ஆனால் ஆண்டவருடைய கருணை அவன் மேல் இருந்தது. அவனை இஸ்ரேலுக்கு ராஜாவாக்கினார். இஸ்ரேலுக்கு ராஜாவாக்கினவன் இவன் என்ன பண்ணணும், ஆண்டவரையெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். இவன் போய் என்ன செய்தான், ஒரு சூனியம் பாய்க்கிற, மந்திரம் சொல்லுகிற ஒரு மூதாட்டியிடம் போய் அவனுக்கு வேண்டியதை கேட்டான். கேட்டவுடன் இவனை ராஜாவாக படைத்த ஆண்டவருக்கு கோபம் வந்தது. இவனை ராஜாவிலிருந்து தள்ளி தாவீதை ராஜாவாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை விட எப்படி இருந்து வந்தோம் அதை நினைத்து பார்த்து நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாளை சந்திப்போமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.